ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இன்று தை வெள்ளி, அருமையான நாள். திருச்செந்தூர் முருகன் உனக்கு சத்திய வாக்கு தர வந்துள்ளேன். என் செல்வமே, உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். எனக்கு நீ உன் கைகளால் மலர்களை தொடுத்து அதை நீ எனக்கு சூடும்போது நான் உனக்கு அதை எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் உனக்கு தந்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். திருச்செந்தூர் முருகன், இது உன் திருச்செந்தூர் முருகனின் ஆசியோடு தரும் சத்திய வாக்கு. என் அருளால் இந்த நாள் உனக்கு இனியவையாக மலர்ந்து விட்டது, அமைந்து விட்டது. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எழுந்திரு தங்கமே, என்ற அருமையான நாளாக விடிந்துள்ளது உனக்கு. நானே உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கப் போகிறேன். அதனால் நீ நிம்மதியோடு இருக்கப் போகிறாய். எது நடந்தாலும் அது என்னால் நடக்கின்றது என்று நீ பொறுமையாக மட்டும் இருக்கணும். அனைத்தையும் கூடிய விரைவில் நிறைவு செய்து விடுவேன். அதுவரை உன் முருகனின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாகத்தான் இருக்கும். உனக்கான நல்ல பலன் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும். உன்னை யாராவது பழி வாங்குகிறார்களா? உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்கிறார்களா? ஏன் அதை நினைத்து எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னை சுற்றி உள்ள உலகத்தை பற்றி நீ தெரியாமல் இருக்கிறாயா? உன்னை சுற்றி உள்ள உன் நட்புகளை பற்றி தெரியாமல் இருக்கிறாயா? உன்னோடு பழகும் உறவுகளை பற்றி தெரியாமல் ஏற்றுக்கொள்கிறாயா? யார் உன்னை பாராட்டி பேசுவார்கள்? இல்லை தங்கமே. எதற்காக உன்னை பாராட்டி பேசணும்? வேண்டாம் தங்கமே. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் வாக்குவாதம் பண்ணாதே, சண்டை போடாதே, மனதில் அதையே நினைக்காதே. உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன். அவர்களின் பொழப்பே அதுதான், அவர்களின் குணமே அதுதான். அவர்களை திருத்த முடியாது, திருத்தம் வேண்டாம். உனக்குன்னு கடமைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒன்று, அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவர்களுக்காக பதிலளிப்பேன். உனக்காக நான் பதிலளிப்பேன். அதுவரை நீ பொறுமையாக மட்டும் இரு. உனக்காக நான் இருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன். இன்று முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கும். இன்று மலர்ந்த காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும். உனக்கான காலத்தை இந்த முருகன் உருவாக்கிவிட்டேன். உன்னை கண்களவே விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன். ஆம் தங்கமே, நல்ல நாள் உன்னை தேடி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கள் தனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. பிறப்பில் கிடைத்த உறவுகள் எல்லாம் அதிர்ஷ்டம் என்றால் தங்கமே, பிறப்பில் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் நீயாக சம்பாதித்த உறவுகள் பொக்கிஷம்தானே. முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை தருவேன். சந்தோஷமாக இரு. யாரேனும் உனக்கு தீங்கு விளைவித்தார்கள் எனில் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. வேண்டாம், அந்த எண்ணமே வேண்டாம். எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது. பின்னென்ன தங்கமே, உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பொறுமையாக இரு. கோபப்படக்கூடாது. அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதை செய். உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி காயப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன் அன்பை ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் முடிவில்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உன்னை புரிந்து கொள்ளாதவரை பற்றி கவலைப்படவே கூடாது. அவர்களை நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றி உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை நேசி. அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. தங்கமே, தை வெள்ளியில் ஆனந்தமான காலமாக உனக்கு உதித்து விட்டது. உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. கடந்து போன காலத்தை பற்றியே கவலைப்படாதே.
உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும், தடைகள் வந்தாலும், இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனது எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. எதை இழந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு என்று தானே சொல்கிறேன். இந்த முருகன் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த முருகன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிடும். இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியை விடுவாய். கலங்காதிரு, நல்லதே நடக்கும். நீ முருகா என்று கூறும் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த தை வெள்ளியில் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. தயவு செய்து கோபம் மட்டும் பெறாதே. கோபம் அழிவை தந்துவிடும். பொறுமையானது யோசிக்க வைக்கும் உன்னை. அவசரப்படாமல் நிதானமாக யாரிடமும் பேசு, யாரிடமும் பழகு. பழக பழகதான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அனுபவத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த முருகனின் அறிவுரையும் பொன்மொழியும் கேட்டு நடந்தாலே போதும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு தேவையானவற்றை நான் நிச்சயமாக நிவர்த்தி செய்து தருவேன். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். இந்த முருகன் உனக்கு துணை. ஏக்கங்கள், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திருக்கிறாய். மனதை மட்டும் சஞ்சலப்பட விடாது. மனது அங்கும் எங்கும் அலைபாய்ந்தால் செய்யும் எந்த காரியங்களிலும் தடைபட்டு விடும், தகர்ந்து விடும். உனக்காக இந்த முருகன் இருக்க பாரத்தை என்மேல் சுமத்திவிடு. நான் உன்னை தாங்கி பிடித்து காத்து கொள்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். உன் கஷ்டகாலம் முடிந்துவிடும். விரைவில் உன் மனப்பிரச்சனை, கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைக்கு உண்டான முடிவு வந்துவிடும். என் செல்வமே, உனக்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு எப்போதுமே நான் துணை. ஏன்னா பாதுகாவலனாக இருப்பதை நான் தானே உனக்கு. முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டுபவன் இந்த திருச்செந்தூர் முருகன் என்று முழு நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நான் எப்போது நுழைந்தேனோ அப்போதே உனக்குள் இருந்து வெளியேறி இருக்க வேண்டும். நல்லது மட்டுமே நடக்கணும் என்று நினைப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்கணும். உன் முருகனின் வேலையோ உனக்கான நல்லது நடக்க செயல்களில் ஈடுபடுவது மட்டும்தான். மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. முடியும் என்று நினை. அப்போதான் எல்லாமே முடியும். உன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் இனி திரும்ப பெறப்போகிறாய். உன்னால் முடியாது என்பது இங்கே எதுவுமே இல்லை தங்கமே. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. தைவெள்ளி அருமையான நாள். வெற்றிகளை குவிக்க வந்த வெள்ளி. ஆம் தங்கமே, நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. இதை கேட்டு முடித்த 15 நிமிடத்தில் என்ன நடக்கப் போகுது என்று மட்டும் பாரு. இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பது உண்மையான உறுதி. இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.